உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. வணக்கம். ஆதன் செய்திகளுக்காக நான் ஆர்த்தி. புதுச்சேரியில் திமுக, காங்கிரஸ் மற்றும் பாஜக கூட்டணியை விமர்சித்து தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரம். திமுக, பாஜக நிர்வாகிகளுடன் பிரதமர் மோடி திடீர் ஆலோசனை. விஜயை சராமாரியாக கேள்வி கேட்ட கருணாஸ். திமுக மீது வேல்முருகன் பரபரப்பு புகார் உள்ளிட்ட செய்தி தொகுப்பை இப்போது பார்ப்போம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை மீண்டும் 800 ரூபாய் உயர்ந்துள்ளது. சர்வதேச பொருளாதாரம் மற்றும் அரசியல் சூழல், தங்கத்தின் மீதான முதலீடு அதிகரிப்பு உள்ளிட்டவற்றின் அடிப்படையில் தங்கத்தின் விலை நிர்ணயிக்கப்படுகிறது. ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இடையிலான போர் காரணமாக தங்கத்தின் விலையில் பெரிய தாக்கம் ஏற்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக ஏற்ற இறக்கத்துடன் இருந்து வந்த தங்கம் விலை வெள்ளிக்கிழமை சவரனுக்கு 800 ரூபாய் உயர்ந்துள்ளது. சனிக்கிழமையும் சவரனுக்கு 800 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,11,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு 100 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் தங்கம் 13,950 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் 1 கிராம் வெள்ளியின் விலை 255 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தொழில் மற்றும் வணிக ரீதியாக பயன்படும் டீசல் விலையை லிட்டருக்கு 17 ரூபாய் வரை பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் குறைத்துள்ளன. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையே நடைபெறும் போர் காரணமாக ஈரான் தனது கட்டுப்பாட்டில் உள்ள ஹார்முஸ் நீரிணையை முடக்கியுள்ளது. இதனால் மேற்கு ஆசிய நாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு வரவேண்டிய கச்சா எண்ணெய், எல்பிஜி ஆகியவை பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக நாடு முழுவதும் எரிவாயு தட்டுப்பாடு நிலவி வருகிறது. மேலும் கச்சா எண்ணெய் விலை உயர்வால் தொழில் மற்றும் வணிக ரீதியான டீசலின் விலை மார்ச் மாதம் 20ஆம் தேதி லிட்டருக்கு 22 அதிகரிக்கப்பட்டது. இந்நிலையில் தொழில் மற்றும் வணிக ரீதியான டீசல் விலையை பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் குறைத்துள்ளன. சர்வதேச அரசியல் சூழலால் கடந்த மார்ச் மாதம் 1 லிட்டர் 109 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்போது 92 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது. இந்த விரைவான நடவடிக்கை சில்லறை விலை நிலைத்தன்மையை உறுதிப்படுத்தி தமிழகத்தில் உள்ள பெட்ரோலிய விற்பனையாளர்களுக்கு ஆதரவாக இருக்கும் என கூறப்படுகிறது. சினிமா நடிகராக இருந்தபோது வெளிப்படுத்தாத மத அடையாளத்தை தற்போது அரசியலுக்காக வெளிப்படுத்துவதன் நோக்கம் என்ன என தாவேக தலைவர் விஜய்க்கு சிவகங்கை திமுக வேட்பாளரும் நடிகருமான கருணாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். சிவகங்கையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த கருணாஸ், சின்ன வேடமெல்லாம் வேண்டாம், நேரடியாக கதாநாயகன் தான் என்று காதல் திரைப்படத்தில் கூறுவது போல விஜய் நேரடியாக முதல்வராக வர விரும்புகிறார் என அவர் விமர்சித்துள்ளார். நடிகர் என்ற புகழை மட்டும் வைத்து அரசியலில் வெற்றி பெற முடியாது. பலாப்பழத்தில் ஈக்கள் மொய்க்கத்தான் செய்யும், அதுபோல நடிகருக்கு கூட்டம் கூடத்தான் செய்யும் எனவும் கருணாஸ் கூறியுள்ளார். இத்தனை காலம் விஜய் மக்களுக்காக என்ன செய்துள்ளார் என்பதுதான் முக்கியம், அரசியலில் சாதிக்க அதுவே அளவுகோல் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நடிகராக இருந்தபோது தனது மத அடையாளத்தை வெளிப்படுத்தாத விஜய் தற்போது ஜோசப் விஜய் என மத அடையாளத்தை வெளிப்படுத்துவதன் நோக்கம் என்ன என வினவிய கருணாஸ், கிறிஸ்தவ மக்களுக்காக விஜய் போராடி இருக்கிறாரா, பண்டிகைக்கு வாழ்த்தாவது தெரிவித்திருக்கிறாரா எனவும் கேள்வி எழுப்பினார். திமுகவை குறை சொல்லியே பெரிய ஆளாக வரப்பார்க்கும் விஜய், தன்னை பெரிய கதாநாயகனாக கூறும் விஜய் நம்பிக்கை இல்லாமல் தேர்தலில் 2 இடங்களில் போட்டியிடுகிறார் என்றும் கருணாஸ் விமர்சித்துள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழக பாஜக மையக்குழு உறுப்பினர்கள் 18 பேருடன் பிரதமர் மோடி முக்கிய ஆலோசனை நடத்தியுள்ளார். புதுச்சேரியில் பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு சென்னை வந்த பிரதமர் மோடி கிண்டியில் உள்ள நட்சத்திர விடுதியில் பாஜகவின் முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து பேசினார். இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர் எல் முருகன், தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் மாநில தலைவர்கள் அண்ணாமலை, தமிழிசை மற்றும் பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். நீண்ட இழுபறிக்கு பின்னர் பாஜக வேட்பாளர்கள் பட்டியல் வெளியான நிலையில் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்துவது குறித்து பிரதமர் மோடி கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களின் வெற்றி வாய்ப்புகள் மற்றும் கள நிலவரம், பூத் கமிட்டி வாயிலாக மேற்கொள்ள வேண்டிய பணிகள், வெற்றி வியூகம், தேர்தல் பிரச்சாரம், வெற்றி வாய்ப்பு குறித்து கட்சியினருக்கு பல்வேறு ஆலோசனை பிரதமர் மோடி வழங்கியதாக கூறப்படுகிறது. பாமக தலைவர் அன்புமணியின் மனைவி சௌமியா அன்புமணியை எதிர்த்து போட்டியிட கூறியதால் தான் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறினேன் என தமிழக வாழ்வுரிமை கட்சி நிறுவனர் வேல்முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். பண்ருட்டி தொகுதி தவாக செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசிய வேல்முருகன், பண்ருட்டி தொகுதியை விசிகாவிற்கு ஒதுக்கி சண்டை மூட்டிவிட திமுக நினைக்கிறது என்றும், பாமக வேட்பாளர் சௌமியாவை எதிர்த்து போட்டியிட வேண்டும் என்றும் கூறியபோது நான் ஒத்துக்கொள்ளவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தினேன். அதற்கு அரசு
அரசு செவி சாய்க்கவில்லை. ஒரு சீட்டு இரு சீட்டிற்காக மற்ற கட்சிகளிடம் நிற்க வேண்டியதில்லை. 234 தொகுதியில் போட்டியிடப் போகிறோம். தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து தேர்தல் பிரச்சாரம் செய்ய இருப்பதாகவும் வேல்முருகன் கூறியுள்ளார். திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்க தமிழக வாழ்வுரிமை கட்சி நிறுவனர் வேல்முருகன் நெய்வேலியில் போட்டியிட திட்டமிட்டுள்ளார். ஆனால் சீட் கிடைக்காத நிலையில் திமுக கூட்டணியிலிருந்து விலகிய அவர் தனது கட்சி தனித்து போட்டியிடும் என்றும் அறிவித்து வேட்பாளர் பட்டியலையும் வெளியிட்டுள்ளார். அவரது கட்சிக்கு தேர்தல் ஆணையம் கேமரா சின்னம் ஒதுக்கியுள்ளது. தாவேக தலைவர் விஜய் போட்டியிடும் சென்னை பெரம்பூர் தொகுதியில் களமிறங்கியுள்ள தேர்தல் மன்னன் பத்மராஜன் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார். மேட்டூர் அடுத்த குஞ்சாண்டியூரைச் சேர்ந்த பத்மராஜன் என்பவர் அதே தொகுதியில் பழைய லாரி மற்றும் பஸ் டயர்களை புதுப்பிக்கும் கடை நடத்தி வருகிறார். கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு தேர்தலிலும் வேட்புமனு தாக்கல் செய்து வருகிறார். கடந்த 1988ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து 38 ஆண்டுகளுக்கு மேலாக அனைத்து தேர்தல்களிலும் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்து இவர் அசத்தி வருகிறார். இந்திய அளவில் தலைவர்களை எதிர்த்தும் தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்து வருவதால் பத்மராஜன் தேர்தல் மன்னன் என்ற அடைமொழியோடு வலம் வருகிறார். இந்த நிலையில் தாவேக தலைவர் விஜய் போட்டியிடும் பெரம்பூர் தொகுதியில் தேர்தல் மன்னன் பத்மராஜன் போட்டியிடுகிறார். இதற்காக தனது வேட்புமனுவை தொகுதிக்கு உட்பட்ட அம்பேத்கர் கல்லூரி வளாகத்தில் உள்ள தேர்தல் அதிகாரியிடம் தாக்கல் செய்துள்ளார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 254வது முறையாக வேட்புமனு தாக்கல் செய்திருப்பதாகவும் கடந்த 1988ஆம் ஆண்டு முதல் பல்வேறு தேர்தல்களில் போட்டியிட வேட்புமனுக்கள் செய்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். மறைந்த பிரதமர் வாஜ்பாய், அப்துல் கலாம் முதல் துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் வரை அவர்களுக்கு எதிராக தேர்தலில் போட்டியிட மனு செய்திருப்பதாக கூறிய தேர்தல் மன்னன் இதுவரையில் தேர்தல் செலவிற்காக 1 கோடி ரூபாய் செலவு செய்திருப்பதாக கூறியுள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய அக்கட்சியின் நட்சத்திர வேட்பாளர்கள் பட்டியல் வெளியாகியுள்ளது. இதில் பிரதமர் மோடி, 6 மாநில முதலமைச்சர்கள், மத்திய அமைச்சர்கள், நடிகைகள் உள்ளிட்டோரின் பெயர்களும் இடம்பெற்றுள்ளன. பாஜகவின் நட்சத்திர பேச்சாளர்களின் பட்டியலில் பிரதமர் மோடி, பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன், மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், நிதின் கட்கரி, நிர்மலா சீதாராமன், பியூஷ் கோயல், கிரண் ரெட்டி, எல் முருகன், சுரேஷ் கோபி, முரளிதர் மோஹோல், அர்ஜுன் ராம் மேக்வால் ஆகியோரின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த பட்டியலில் 6 மாநிலங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்களின் பெயர்களும் இடம்பெற்றுள்ளன. அதாவது உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத், மத்திய பிரதேச முதல்வர் மோகன் யாதவ், மராட்டிய முதல்வர் பட்னாவிஸ், ராஜஸ்தான் முதல்வர் பஜன்லால் சர்மா, அசாம் முதல்வர் ஹிமாந்தா பிஸ்வ சர்மா, டெல்லி முதல்வர் ரேகா குப்தா ஆகியோரின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை, அரவிந்த் மோகன், சுதாகர் ரெட்டி, CT ரவி, தேஜஸ்வி சூர்யா, பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை சவுந்தரராஜன், H ராஜா, வானதி சீனிவாசன், சரத்குமார், VP துரைசாமி, குஷ்பு, நமிதா, செந்தில், கஸ்தூரி, YG மதுவந்தி உள்ளிட்டோரின் பெயர்களும் இடம்பெற்றுள்ளன.